Praise God, hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you once again in the name of Lord Jesus Christ. It's a great pleasure and joy to meet all of you once again physically in church. Okay, அதனாலே மீண்டுமாய் உங்களை திருசபையில் ஃபிசிக்கலாக விர்ச்சுவலாக இல்லை ஃபிசிக்கலாக பார்க்குறதுல கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், மீண்டுமாய் சேமத்தை கர்த்தர் நாளில் உண்டு பண்ணுவார். ஸோ ஒரு காரியம், அநேகமாக அடுத்த வாரம் ஆன்லைன் சர்வீஸ் யூ வில் ஹேவ் அ ஸ்பெஷல் ஸ்பீக்கர். ஐ எம் ட்ரைங் டு அரேஞ்ச் அ ஸ்பெஷல் ஸ்பீக்கர், பட் we will let you know. The special speaker is talented in business and also in charity. Charity என்ன சொல்லுவாங்க? கபஜிகான் and also in business. அவரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ எம் ட்ரைங் டு அரேஞ்ச் ஃபார் த மீட்டிங். ஓகே, சரி. வெல்கம் ஆல் தோஸ் பீப்புள் வாட்சிங் லைவ் on Revival Generation, Christ Life Transform Ministries, and also those who are going to watch in YouTube later on. Shalom and God bless you. ஸோ இந்த நாளில் எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாக வந்திருக்கீங்க? Who want to hear God's word and do? Amen. ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, praise God. சரி, எடுத்துக்கொள்வோம். வாசிக்க வேண்டிய வேத வசனம் யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். The book of Gospel of John, chapter 4, verse 34. Okay, let me read in English. Okay, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள், எழுந்து நின்று சேர்ந்து என்னோட படிக்க போகிறீங்க. சரி, we have to confess the word of God. நான் வந்து இங்கிலீஷில் படிச்சிடுறேன், அப்புறம் நீங்கள் தமிழில் படிக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ் தி அதர் மைக் சிஸ்டர், டோன்ட் யூஸ் தட் மைக் will disturb. Okay, John chapter 4 verse 34. Jesus said unto them, my meat is to do the will of him that sent me and to finish his work. தமிழ் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவரின் கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. Thank you. ஜெபம் செய்வோம். Father, we thank you for this day. Bless, pray Father that Holy Spirit you will speak to your people. நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, we come before your presence with humility. We ask of your grace to teach us, Father. In Jesus' mighty name I pray. Amen. சரி, அமர்ந்து கொள்வோம். சரி, இந்த தலைப்பு, இந்த நாளுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் நான் எப்படி போட்டிருக்கேன்னா, மிஸ்ஸிங் த மார்க். அப்படின்னா இலக்கை தவற விடுறது, நம்ம வாழ்க்கையின் இலக்கை தவற விடுறது. மிஸ்ஸிங் த மார்க் இங்கிலீஷில், தமிழில் இலக்கை தவற விடுவது. கரெக்டாக தமிழ்? ஓகே, மிஸ்ஸிங் அப்படின்னா அதை விட்டுறது, அது போக வேண்டிய இலக்கை விட்டுறது. அதுதான் இதோட டைட்டில், இந்த நாளில் டைட்டில். இன்றைக்கி நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரதான ஒரு வேலை இருந்தது. என்ன வேலை? யாருக்கு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான வேலை பூமிக்கு வந்தது. என்ன வேலை? எதுக்காக வந்தார் இயேசு கிறிஸ்து பூமிக்கு? சுவிசேஷம் சொல்கிறது, பாவி ரசிக்கிறது எல்லாம் சைட் லைன். அதெல்லாம் சைட் லைன் ஆனது மெயின் மேட்டர் இல்லை. அந்த மெயின் டாபிக் இஸ் நாட் த மெயின் டாபிக். கிவிங் சல்வேஷன், டேக்கிங் பீப்புள் டு ஹெவன் இஸ் ஆல் சைட் லைன். It is not the main mission. What is the main mission of Jesus Christ came to this earth? யாரை சொல்ல முடியும்? He wants to bring his kingdom. Thank you for the good try. He wants to bring the kingdom of God to this earth. பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரதான் இயேசு கிறிஸ்துவோட பிரதான நோக்கம். The mission, இயேசு கிறிஸ்துவோடைய இலக்கு. அவர் வந்த காரணம் என்னன்னா, நீங்கள் இதை வந்து நிறைய வாட்டி நீங்கள் வாசிக்கலாம், நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு எதுக்கு வர்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரும்படி. அப்போ ஒரு பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரணும்னா ஒரு பரலோக ராஜ்யத்தை பிரதிநிதித்து கொண்டு இருக்கிறாரு. He is representing heaven and is coming to earth and trying to bring the kingdom of heaven on earth. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோடைய மெசேஜ், மலை பிரசங்கம், the mountain, the olive, the beatitudes, the sermon of the mount. If you notice,
there's only one thing he keep talking about. What is it he's talking about? The kingdom of heaven is like this, the kingdom of heaven is like that, the kingdom of heaven is like this, the kingdom of heaven is like that. அவரோட preaching title நீங்க எடுத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட preaching title எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்டர் தான் பேசுறார். தேவராஜ்யம், தேவராஜ்யம் இப்படிப்பட்டது, தேவராஜ்யம் அப்படிப்பட்டது, தேவராஜ்யம் இந்த மாதிரி பட்டது, தேவராஜ்யம் அப்படி இருக்குது. அவர் ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில பேசினாரு. ஓகே, இதுதான் அவருடைய மெயின் மிஷன், அவரோட உண்மையான இலக்கு அவர் வாழ்க்கையில். நீங்கள் பாருங்கள், இந்த இலக்கை அவர் அடையிறதுக்கு 30 வருஷம் அவர் காத்திருந்தார். He waited for 30 years. ஓகே, as a boy, even though அங்கங்கே வேத வார்த்தையை போதிச்சாலும் கூட, he waited for 30 years and he was helping his physical father, Joseph, as a carpenter. He served as a carpenter. புரியுதா உங்களுக்கு? அவர் எப்படி இருக்காரு? தச்சனா என்ன செய்கிறாரு? அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறாரு. ஸோ டுடே வாட் ஆம் ஐ ட்ரைங் டு டெல்? டுடே நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நெக்ஸ்ட் மினிட் நான் வந்து யூடியூப்பில் மெசேஜ் கொடுக்குறேன், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் கொடுக்குறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் குதிக்கூடாது. ஸோ யூ கேனாட் பி ஜம்பிங் ஹியர் அண்ட் தேர். பிகாஸ் வை? தேர் இஸ் அ டைம் தட் காட் வில் வெயிட் ஃபார் யூ டு மெச்சூர். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு 30 வருஷம் எடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு ஐ எம் என்கரேஜ் டு see many young youths, they are excited over things God is doing. Good, you want to share is good, but what am I trying to tell you is you have to be faithful with the physical things first. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு, ஜீசஸுக்கு நல்லா அந்த கார்பென்ட்ரி வேலை தெரிஞ்சிருக்கணும். என்ன வேலை? இந்த கம்பு வேலை, துக்காங் கையுதனை. ஓகே, அவருக்கு அந்த வேலை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் போதிக்கிறதுல மட்டும் அவர் செய்யாதபடிக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினார். அப்படின்னா ஜெபம் பண்ணணும்னா அவரே ஜெபம் பண்ணார் இல்லையா? கொடுக்கணும்னா அவரே கொடுத்தாரு. உங்களுடைய விரோதிகளை நேசிங்கன்னு சொன்ன அவரு ஜூடாஸ் இஸ்காரியத்தை நேசிக்க முடிஞ்சிச்சு, யூதர் சோல்ஜர்ஸ் நேசிக்க முடிஞ்சிச்சு. அவர் பேச்சில் இல்லை, அவர் மெசேஜ் வந்து ப்ரீச்சிங்கில் இல்லை, என்ன சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ ஹி வாஸ் டூயிங் இட் ப்ராக்டிக்கலி. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று தான். வாட் வாஸ் த ரீசன் Jesus Christ was able to do all that is because he had a perfect relationship with the Father. பிதாவோட என்ன இருந்துச்சு? நல்ல உறவு இருந்துச்சு. He had a perfect relationship with the Father, and that what enabled him to speak, to do and to do everything perfectly. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த உறவு தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக என்ன பண்ணார், ஹைலைட் பண்ணார் லைஃப்பில். ஸோ இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னத்தை அதிகமாக ஹைலைட் பண்ணுறீங்க? வாழ்க்கையின் சக்ஸஸ்யா? சக்ஸஸ் என்னது? சக்ஸஸ் எப்படியும் சொல்லலாம். ஒரு பொருளையா, ஒரு ஃபேமிலியையா, ஒரு நபரையா, ஒரு ஊழியத்தையா, ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா? நீங்கள் எதை வந்து ஹைலைட் பண்ணுறீங்க இன்றைக்கி? கேட்டு பாருங்கள் உங்கள் செல்ஃப். ஆஸ்க் யுவர் செல்ஃப், வாட் ஆர் த திங்ஸ் தட் இஸ் யூ ஹைலைட்டிங் இட் அண்ட் யூ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ? Is it the relationship with your God or is it something else? இதுதான் என்னோட பாயிண்ட், மெயின் பாயிண்ட். இன்னைக்கு மிஸ்ஸிங் த மார்க். இன்னைக்கு அநேகர் வந்து ஒரு யூடியூப் மெசேஜ் மூலிமா நான் அதை கேட்டேன். இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை வந்து சும்மா கஷ்டப்பட்டு வாழ வரல. அப்படின்னா எப்படி கஷ்டப்பட்டு? அப்படின்னா பாருங்க, ஒரு பாட்டு பாடுறாங்களே தமிழில், என்னது, ஆண்டவன் படைச்சான் தெரியுமா? தெரியாது அவங்களுக்குலாம், பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்க. அனுபவி ராஜான்னு, அனுபவி ராஜான்னு அனுபவிக்க வந்தவங்க நம்ம இல்லை, நம்ம பூமிக்கு வந்தது ஆளை அனுபவிக்க இல்லை. ஸோ நீங்கள் அனுபவிக்க வந்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, துன்பத்தை அனுபவிப்பீங்க, சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஸோ நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த அனுபவத்துக்காக வாழாதீங்க. டு நாட் லீவ் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் லீவ் அஸ் அ ரூலர். அப்படின்னா என்னது? இந்த பூமி என்ன செய்யணும்? நீங்கள் ஆளணும். பூமி ஆளணும்னா நான் அப்புறமேல வர மேட்ரு. மெயின் மேட்ரு என்னன்னா, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான். இப்போ இன்னைக்கு என்னைக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ நம்மளோட ஆளுங்க போயிடும். அப்படின்னா என்னது? நீங்கள் ப்ரே பண்ணால் ஹீலிங் ஆகாது, நீங்கள் காரியத்தை சொன்னால் ஆண்டவர் செய்ய மாட்டார், நீங்கள் அங்கே போனால் அவன் இல்லைன்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் படித்த தேவனுக்கும் உறவு சரியா இல்லை. கெட்டிங் மீ ஆனா? ஐம் நாட் சீயிங் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலை, உங்களுக்கு எல்லா காரியம் ஆண்டவர் உடனே கொடுப்பாருன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராப்ளம் இஸ் இன் ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி அநேகர் வந்து பணத்தை நம்பிட்டு இருக்காங்க. காசு இருந்தால் நிறையா இருந்தால் எனக்கு கவலை இல்லை,
காசு ரொம்ப இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, காசு இல்லைன்னா கவலையாயிருவாங்க. அந்த அவங்க மூஞ்சி வந்து காசில் பார்க்கலாம். பேங்க் பேலன்ஸ் வந்து மூஞ்சி ஒட்டமில்லன் மாதிரி இருக்கும், பேங்க் பேலன்ஸ் குறைந்தா பப்பாளி மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் லைக் திஸ். இட் இஸ் நாட் லைக் திஸ். டுடே த ரிலேஷன்ஷிப், நாட் ஈவன் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய அம்மா அப்பா ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்க, இந்த ரிலேஷன்ஷிப் கூட இல்லை. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன், இன்றைக்கி அநேகம் நினைக்கிறாங்க ஃபேமிலி பார்த்துக்கோம், ஃபேமிலி நம்மளை டேக் கேர் பண்ணோம் அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்கிறேன், உங்களை ராஜாவை நிறுத்துறது பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. நீங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சிறந்து வெற்றி எடுக்கணுமா, யூ மஸ்ட் மேக் ஷுர் யூ ஹேவ் த ரைட் ரிலேஷன்ஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட், நாட் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில சமயத்தில் அவங்களோட நீங்கள் பேசலாம், அவங்களோட நீங்கள் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஏன்னா அவங்களும் உங்களுக்கு ஒரே வயசாக இருக்கும். ஸோ தே கேன் என்ன சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் யூ. இப்போ வயசான கல்டுகிட்ட பேசினா வழங்காது, அதுக்கு நீங்கள் ஏ சொன்னால் அது ஜெட் சொல்லும், அது ஜெட் சொன்னால் நீங்கள் ஏ சொல்லும், இதுக்கிட்ட எப்படி நான் பேசுறது வழங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எல்லா காரியத்தையும் மனசு விட்டு யார்கிட்ட சொல்கிறோம், ஐயோ நீங்கள் இல்லை என்னையே சொல்கிறேன், என் சின்ன வயசில் சொல்கிறேன், மனசு விட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறோம். நான் அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டோம், ஃபாஸ்ட்டு சொல்ல மாட்டோம், வேறு யார்ட்டும் சொல்ல மாட்டோம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆலோசனை கொடுக்குறேன், யாருக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னுக்கு ஆவியானவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, அழுவுங்க, கண்ணீர் இடுங்க. பேக் காட். பேக்னா தெரியுமா, பிச்சை எடுக்கிறது. பிச்சைக்காரன் பாருங்களேன் எப்படி, பிச்சைக்காரன் எப்படி இருப்பான், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அன்றைக்கி பிச்சை எடுத்து சாப்பிட்டு மக்கானாலே திருப்பியும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் விரும்புகிறாருன்னா, அவர் பிள்ளைங்க அவர் கூட க்ளோஸாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. இன்னைக்கு ஆண்டவரோட இருக்கிற அந்த உறவை நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, உதாசீனப்படுத்துறது. எப்போ எனக்கு ஏதோ தேவை இருக்கோ அப்போ ஆண்டவரே எனக்கு இதை கொடு. மினிஸ்ட்ரி கூட எப்போ ஒரு தேவை இருக்கோ பரிசுத்தாவியானவர் வந்து அசைவாடும். அவர் சொல்லுவார், நான் எப்போ என் கொடுத்தா இருக்கேன், நான் இப்போ மட்டும் தான் வரணுமா, நான் உன் கூட தான் எப்பொழுதும் இருக்கேன். ஆனால் நீ பேலன்ஸ் 6 நாள் இல்லைன்னா வாட் எவர் டைம், வேர் வர் யூ, நீ எங்கே இருந்த. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் படிப்புலையோ சரி, உங்களுடைய வருங்காலத்திலையோ சரி, எல்லா காரியத்தையும் பர்ஃபெக்டாக நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னுக்கே அவருக்கு தெரியும் எங்கே முடிக்க போகிறீங்கன்னு. ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டு இன்னும் போய் ஃப்ரெண்ட்ஸையும் இவங்களையும் அவங்களையும் தேடுறீங்களேன்னு நினச்சா தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது. என்ன தெரியுமா ப்ராப்ளமே, நீங்கள் ஆண்டவரோட உறவை தேடுங்க. ஓகே, ஸோ அது இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அவர் சொல்கிறாரு, யோவான் 4:34 பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, Jesus said unto them, my meat is to do the will of the Father. ஓகே, திருப்பி வாசிங்க சார். அவளே மைக்கில் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவரோட சாப்பாடு, அவரோட போஜனம் என்னவா இருக்கான், பிதாவுடைய சித்தத்தை செய்யறது தான் ஒரு போஜனையா இருக்கான். அப்படின்னா என்ன சொல்றாரு, நீ சாப்பாடு கொடுக்கணும்னாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவுடைய வேலையை செய்யறது தான் என்னோட என்னது சாப்பாடு. ஸோ ஏன் அதை சாப்பாடுன்னு சொல்றாருன்னா, அவருக்கு அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ என்னைக்கு நீங்கள் ஒரு ஆள் ஆண்டரோட ரிலேஷன்ஷிப் ஆகிட்டீங்களோ, அப்படின்னா ஆண்டரோட க்ளோஸ் ஆகிட்டீங்களோ, உறவாயிட்டீங்களோ, உங்களுக்கு எப்படி தெரியுமா தோணும், அவரோட இருதயத்தில் என்ன ஆசை இருக்கோ அதை செய்யணும்னு தான் ஆசைப்படுவீங்க இல்லையா. ஸோ when some person you like, you will always want to fulfill the need of the person. அவங்களுடைய தேவையை நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதான் இயேசு கிறிஸ்துவ பூமியில் இருந்துட்டு அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, அப்பாவுடைய சித்தத்தை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு இதுதான் மெயின். இன்னைக்கு ஆதாம் ஏவாள் கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மேபி உங்களுக்கு தெரியும் அந்த கதையை, நான் பிரேம் பெட்டியில் கூட சொன்னேன். ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஆளுகை கொடுத்து கிங்காக தான் வச்சுருந்தார். ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சுருந்தார், நீ பூமியெல்லாம் ஆண்டுகோள், இதெல்லாம் செய்ய, இதை மட்டும் கை வைக்காத, எதை நன்மை தீமை அறிகிற பழத்தை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாரு. இப்போ பாயிண்ட் வந்து பிசாசு கிடையாது. ஓகே, பிசாசு ஒரு பக்கம் விட்டுருங்க, ஏன்னா எப்போதும் எல்லாமே பிசாசு மேலே பலி போட்டுருவோம், பிசாசு செஞ்சுட்டான்னு. இப்போ பிசாசு மேட்ரு இல்லை. இப்போ மேட்ரு என்ன தெரியுமா, ஆதாம் ஏவாள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிளான் வந்து சரியில்லை, நான் என் சொந்த பிளானை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதான் ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிளான் இந்த ஆளுக பிளானு, எல்லாத்தையும் ஜகா பண்ணணும், எல்லாத்துக்கும் பேரிடணும், இட் இஸ் நாட் த ரைட் பிளான். ஐ திங்க் திஸ் பிளான் இஸ் நாட் குட். I want another plan which is better. That was the problem with Adam and Eve.
ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவங்க என்ன செய்கிறாங்க, தே ரிஜெக்டட் த பிளான் ஆஃப் காட். ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செஞ்சாங்க, நிராகரிச்சுட்டு பிசாசோடைய சித்தத்தை என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு என்ன உங்ககிட்ட நான் சொல்ல வரேன்னா, மெயின் திங் இங்கே என்ன இருக்குன்னா, உங்களோட கேப்புத்துசான் டிசிஷன். என்ன கேப்புத்துசான் செய்கிறோம் இன்னைக்கு நம்ம லைஃப்பில், நம்மளோட கேப்புத்துசான் செய்கிறது தான் நம்மளை வந்து பாதிக்கும். இன்னைக்கு சரியான ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா சரியான முடிவு வரும். ஸோ ராங்கான தீர்மானம் எடுத்தீங்கன்னா ராங்கான முடிவு வரும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, வாலிப பிள்ளைங்க சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணும்போதே சொல்லுவாங்க, இல்லை வேணாம் அவனை கல்யாணம் பண்ணாத, வேணாம் இந்த பையன் இந்த கேர்ளை கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. இல்லை நான் கல்யாணம் பண்ண ஒத்த கால் 2 கால் 3 கால் நின்றுவிட்டு கடைசியில் ஒரு 6 மாதம் சென்ற கையோட ஐயோ அடிக்கிறான் குத்துறான் ஏற்றுறான். அங்கே பாருங்க, ஏன் தெரியுமா இதெல்லாம்? பிகாஸ் யூ மேக் த ராங் டிசிஷன் அண்ட் த டிசிஷன் யூ கேனாட் அன்டு. என்ன சொல்ல முடியாது, திருப்பி அதை வந்து திருப்பி பிகினிங் கொண்டு வர முடியாது. டிவோர்ஸ் இஸ் நாட் ஆன்சர் ஃபார் இட். ஸோ என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் 2 சித்தம் தான் இருக்குது. ஒன்று உங்கள் சித்தம், இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் சித்தம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையோ, நீங்கள் கட்டாயம் இன்னைக்கு ஆண்டவரோடு நீங்கள் உறவை சரிப்படுத்தணும். யாரெல்லாம் ஆண்டவரோட உறவு சரியாக இருக்கோ, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார். இன்னைக்கு அநேகர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு. கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் பேசுறது, டோன்ட் மூவ் டோன்ட் டாக் அண்ட் டிஸ்ட்ராக்டிங் மீ. ஆண்டவர் சித்தம் ஏன் வந்து எனக்கு கேட்க மாட்டேங்குது, ஆண்டவர் சித்தம் எனக்கு ஏன் தெளிவாக இல்லை அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? காரணம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் சித்தம் அவங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா, அவங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை, உறவு இல்லை. வெரி சிம்பிள். உறவு இல்லாதவங்கள்ட்ட ஆண்டவர் பேசினாலும் ஆண்டவர் தான் பேசினாலும் உங்களுக்கு வழங்காது. ஸோ இன்னைக்கு என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு மெயினாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் சித்தம் என்ன என் வாழ்க்கையில், இன்னும் ஒரு 10 வருஷம் நான் எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு 20 வருஷம் நான் எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு 30 வருஷம் நான் எப்படி இருக்கணும், நான் எங்கே இருப்பேன், இதெல்லாம் ஆண்டவர் அவரோட பிள்ளைங்களுக்கு மறைக்க மாட்டாராம். அவர் சொல்றாரு, அவர் நீதிமான்களுக்கு சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாராம். தீமையான காரியங்களை ப்ரொஃபஸி தீர்க்கதரிசி மூலியமா சொல்ற ஆண்டவர் ஏன் நன்மையான காரியத்தை சொல்ல மாட்டாரு? ஏன் தெரியுமா சொல்ல மாட்டாரு? சொன்னா நம்ம விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ தட் இஸ் வை, பட் இஸ் ஓகே. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கு ஆதாம் ஏவாளன் ரொம்ப பேர் இது சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க. ஆதாம் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தால் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆதாம் செஞ்ச மிஸ்டேக் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னது? சொந்த சித்தத்தை செய்கிறோம் இல்லையா? இல்லைன்னு சொல்லிடாதீங்க. சொந்த சித்தத்தை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? நான் எப்போ தூங்கணுமோ தூங்குவேன், நான் எப்போ எந்திரிக்கணுமோ எந்திரிப்பேன், நான் படிக்கணும் படிப்பேன், படிக்காட்டி நான் போவேன். வேற என்னது நான் ஏமாற்றுவேன் திருவேன், என் இஷ்டம், நான் என் லைஃப்பை வாழ்கிறேன், இஸ் மை லைஃப். ரொம்ப பேர் அதான் சொல்லுவாங்க. என்னோட இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? எனக்கு ஒரு சித்தம் இருக்குது, அந்த சித்தத்தை நீ அறியறதுக்கு நீ என்கிட்ட வா. இதுதான் மெயின் மெசேஜ் இன்னைக்கு. இதை தான் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இங்கே பாருங்கள், பாஸ்டர் சர்ச்சில் ப்ரே பண்ண சொல்கிறாரு, பாஸ்டர் ஃபாஸ்டிங் எடுக்க சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ பைபிள் வாசிக்க சொல்கிற அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் சும்மா ஒரு மெத்தட், ஆண்டர் கிட்ட போகிற மெத்தட். எப்படி ஆண்டர் கிட்ட அணுகிறதுன்ற ஒரு மெத்தட் தான். ஆனால் என்ன மெயின் திங் என்னென்னா, ஆண்டவர் உங்ககிட்ட உங்கள் பிளான் சொன்னாரா? சொல்லலைன்னா நீங்கள் ப்ரே பண்ணி ஆகணும், கேட்டு ஆகணும், செட்டில் பண்ணி ஆகணும். அப்படி சொல்லலைன்னா ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது நம்ம இன்றைக்கி செக் பண்ணணும். ஓகே, என்ன ஆக்சுவலி குறையுது, என்ன ஆக்சுவலி இன்றைக்கி குறையுது ஊழியர்கள் மத்தியில்? மொதல் காரியம் 3 பாயிண்ட் தான் இன்றைக்கி பேசுவேன். மொதல் காரியம், அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் ஆவிக்குரிய கூட்டாட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அருகில் அவங்க யாருன்னு இதை ப்ரே மீட்டிங்கில் சொன்னேன். அவங்க ஹேவிங் அ புவர் condemned self image. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் எங்கேயோ 1000 மில்லியன் மைல் தூரம் ஆண்டவர் தூரம் இருக்காரு, நம்ம இங்கேருந்து கீழேருந்து கெஞ்சினா அவர் அங்கேயே மேலே தூக்கி போடுவார், டக்குன்னு கவிக்கணும். நோ நோ நோ, திஸ் இஸ் அ ராங் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் தான் எல்லா ரிலிஜனும் ஃபாலோ பண்ணுது. மற்ற ரிலிஜன் எல்லாமே புத்திஸ்டோ தோபிஸ்டோ எல்லாம் இஷ்டம், அத்தனை இஷ்டம் அதான் ஃபாலோ பண்ணுது. என்னன்னா, ஆண்டவர் எங்கேயோ தூரத்தில் இருக்காரு, நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும், அப்போ ஆண்டவர் கெஞ்சினா ஆண்டவர் தூக்கி போட கவிக்கணும். நோ, இது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்குள்ள இருக்கேன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் டுவெல்ஸ் இன் யூ. எந்த ரிலிஜன் சொல்லுது அவங்க தேவன் அவங்களுக்குள்ள டுவெல் பண்றாருன்னு சொல்லுதா? புத்தா டுவெல் இன் புத்திஸ்ட் இருக்கா? முஹம்மட் டுவெல் இன் முஸ்லீம் இருக்கா? இல்லை தானே. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறேன். அப்படின்னா என்ன மேட்ரு? ரிலேஷன்ஷிப் மேட்ரு.
ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த பூமிக்கு வந்தது, இதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஐசாயா 9:6, For unto us a child is born, for unto us a son is given, government will be upon his shoulder. ஓகே, என்ன சொல்கிறார் ஆண்டவர் இதில், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்னு வசனத்தில் சொல்லுது. இதை வந்து எப்போதும் கிறிஸ்மஸுக்கு படிப்போம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமிக்கு இயேசு கிறிஸ்து என்ன வந்தார், ராஜாவை வந்தார் இல்லையா? அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் மத்திய 2ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் சொந்தமாக வீட்டை எடுத்து வாசிச்சிங்க. ஏரோது ராஜா கூப்பிட்டு கேட்குறான், ஏரோது ராஜா யாரை கூப்பிட்டு கேட்குறான், அந்த 3 ராஜாக்களை கூப்பிட்டு கேட்குறான், இந்த யூதாவின் ராஜா எங்கே பிறக்க போகிறாருன்னு. யார் கேட்குறா? ஏரோது ராஜா கேட்குறாரு. அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு எதுக்கு வந்தார், எதுக்கு வந்தார்? ராஜாவாக வந்தார். அவர் பேபியாக வந்தாலும் அவரோட ஸ்டேட்டஸ் என்னது, கிங். ஸோ இன்னைக்கு ஏன் நம்ம வந்து சொல்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றது நம்மளை வந்து நரகத்தை தப்பிச்சு பரலோகம் போகிறதுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது ஏதோ நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ அதுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுக்கு புது டைட்டில் கொடுக்கப்படுது. என்ன டைட்டில், என்ன டைட்டில் கொடுக்கப்படுது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து ராஜானா, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன வரீங்க, கிராபாட்டி ராஜா, கிராபாட்டி ராஜா பிரிலிஸ். அதே வந்து அப்படியே ஆர்டர் பார்க்குறோம்ல, இது வந்து கிராபாட்டி ராஜா யாருக்கு, யாருக்கு, ஹெவன். ஸோ யூ ஆர் ராயல் பிரிஸ்ட்ஹுட். ராயல் பிரிஸ்ட்ஹுட் என்னது, ராஜரீக ஆசாரியனா, லேவியர்கள் ராஜரீக ஆசாரியம் உள்ள இருக்க. அப்போ உங்க செல்ஃபை நீங்க எப்படி பார்க்கணும்னா, கிங் மாதிரி பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லை பிரதர், அது இருக்கு இது இருக்கு பிரதர், அது இருக்கு வாயில ஐயோ இது இல்லை அது இல்லை. என்ன என்ன நீ ராஜாவா, நீ என்ன ராஜா, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, புலம்பல் எழுதிட்டு இருக்க. எக்லீசியாசிஸ் இங்கே பாருங்க, எல்லார் லைஃப்லையும் குறை இருக்கும். நீங்கள் ராஜாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவனுக்கும் குறை இருக்கும். இருக்காதா? ஆனால் அவனோட குறைய பப்ளிக்கில் பேசினா என்ன ஆகும் சொல்லுங்க? இப்படி தான் நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. மற்றவங்கள்ட்ட போய் என்கிட்ட இது இல்லை பிரதர், எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் பாஸ்டர் சரியில்லை, எங்கள் டீச்சர் சரியில்லை, எனக்கு கையில் காசு இல்லை, எனக்கு இங்கே இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது என்ன ராஜா நீ பாருங்கதா என்ன சொல்ல வரேன்னு. ஸோ காட் வாண்ட்ஸ் யூ டு திங்க் ஆஸ் எ கிங். ஸோ அதனால தான் இந்த சுவிசேஷத்தை சொல்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சாதாரண பிச்சைக்காரனை பிடிச்சி ராஜாவை மாற்றுறது தான் சுவிசேஷம். புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சாதாரண கஷ்டப்படுறவனை பிடிச்சி அவனை வந்து ஒரு ராஜாவை மாற்றுறது தான் இயேசு கொண்டு வந்த சுவிசேஷம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சாகணும்னு அவசியம் இல்லை. அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன், சொந்தம் சொல்கிறேன், காடு இல்லாதவனுக்கு என்னது பென்த்லி கொடுத்த மாதிரி. பென்த்லி தெரியுமா, தெரியும் உங்களுக்குலாம், இல்லாட்டி வேறு நிறைய காடிங்க இருக்குல்ல, எல்லாம் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி. இதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளமு, இதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு ஆண்டவர் சொன்னதுனால ஆண்டவர் சீப்புன்னு நினச்சிட்டாங்க. இதுதான் கிறிஸ்தவனுடைய ப்ராப்ளம். வெளியில் உள்ளவங்களுக்கும் அதான் பிரச்சனை. என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஃப்ரீயாக வருது, ஃப்ரீயாக இருந்தால் சீப்பு. நோ, இன்னைக்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை ராஜாவாய் அவுட்டைன் பண்ணிட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அதனால தான் சுவிசேஷம் சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த பூமியை நீங்கள் திருப்பியும் ஆளணும். ஓகே, பூமியை திருப்பியும் ஆளுனது ரோமரில் நீங்கள் வாசிங்க, 8ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிப்போம். For the earnest expectation of the creatures waiting for the manifestation of sons of God. வாசிங்க 8:19 ரோமர் எழுதினிருப்போம். மொதல் பாயிண்ட் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னன்னா, நீங்கள் முதல் அறிஞ்சுக்கணும் நீங்கள் யாருன்னு முதல். தேவனின் புத்திரர் வெளிப்படுவதற்கு, அதான் தேவன் புத்திரர் ஆண்டவர் சொல்றாரு, சிருஷ்டியானது எல்லாம் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கான். சிருஷ்டியானது சக்கலமா காத்து கொண்டிருக்கான். உங்களுடைய எண்ணத்துக்கு, உங்களுடைய கொமாண்டுக்கு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் 20. For the creature has been made subjected to vanity. அந்த சிருஷ்டியானது மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்க என்ன விடணும், அறிக்கை இடணும். பார்த்துருக்கீங்களா? ராஜாராஜா சொல்லுவான் பாருங்க, besok diisytiharkan hari raya penyimpan mohor besar raja-raja mengumumkan bahwa என்னது hari raya puasa jatuh pada bapa-bapa சொல்லுவோம். கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க தேடி சொல்லணுமா,
சொன்னீங்களா இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு வந்தீங்களா? ஐ command in the mighty name of Jesus for this thing to change in Jesus name. சொன்னீங்களா? சொல்லல. காலையில் எழுந்து சண்டை. மினிஸ்ட்ரி செய்யுங்க, ஆரம்பிங்க, இன்னும் துறவா இருக்கும். மினிஸ்ட்ரிக்கு வந்து பாருங்க, இன்னும் துறவா இருக்கும். அப்பதான் ஏதாவது கிளப்பி விட்டுருவான். காலையில் எழுந்திரிச்சதும் ராஜா வாயை மூடுறதுக்கே அவன் வேற ஏதாவது விட்டுருவான் உள்ளுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வராதுங்க? என்ன வருது? சரியான வார்த்தையை அங்கே விட முடியாது. சரியான வார்த்தையை விட்டு பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, ஐ இன் திஸ் எக்ஸாமினேஷன் பை காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். சொல்லுங்க, எப்படி வேணும் உங்களுக்குன்னு சொல்லுங்க. ஐ இன் ஃபியூச்சர் நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லுங்க. கமாண்ட் பண்ணோம். அப்புறம் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் கமாண்ட் பண்ணுங்க, கமாண்ட் பண்ணுங்க. கமாண்ட் பண்ண வேண்டிய வேலை கிறிஸ்தவங்களோட வேலை. அதை விட்டுட்டு அவன் ஆர்யூ தீகாலிமான் செஞ்சிட்டான். ஆர்யூ தீகாலிமான் தெரியுமா என்னது? அது புக்கம் என்னது? அது தெரியாது உங்களுக்கு, கண்டுபிடிக்க போய் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ராங் உண்டாங் திகானம் லீமா. ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, முஸ்லீம் லா வந்து உள்ளுக்கு கொண்டு வர மாதிரி மலேசியனுடைய பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வரானுங்க. ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இதை வந்து இதை ஓகே பண்ணுறதும் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதும் உங்கள் கையில் உள்ள ஒரு உரிமை. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் அதை என்ன செய்யணும்? ப்ரேயரில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே போய் ஆளுங்கள்ட்ட சொல்லாதீங்க. இதெல்லாம் எங்கே செய்யணும்? வெளியே போய் சொன்னால் உள்ளே போட்டுருவான் ஐஎஸ்ஏல. வெளியே போய் சொல்லாதீங்க. ஐ command you in the mighty name of Jesus, I am cancelling this thing out of this country in Jesus name. செய்ய முடியுதா? இங்கே தான் நம்மளே கொக்கோய் மாதிரி ஆக்கிட்டான விசாசு. நீங்கள் இங்கே அவனை கமாண்ட் பண்ணுறது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா உங்ககிட்ட சொல்லுவான்? வந்ததுமே ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லுவான், உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லை, உனக்கு இது குறையுது, உனக்கு அது குறையுது. உங்களுடைய வீக்னஸை உங்ககிட்ட சொல்லுவான். எதுக்கு தெரியுமா? அப்பதான் நீங்க ராஜா இல்லைன்னு சொல்லி நீங்க நம்பிடுவீங்க. நம்மள சைக்கோ பண்றான் கலையிலே. You understand what I'm saying? He is trying to cheat you by telling your weaknesses to you, and he always will tell you, நீ பலவீனமானவன். அது ஒரு வசனத்தை சேர்த்து சொல்லுவான். கர்த்தர் பலவீனமான உள்ளவருக்கு என்ன கொடுப்பாராம்? கிருபை கொடுப்பாரு. அந்த வசனத்தை சேர்த்து சொல்லுவான் பிசாசு. அப்ப வசனத்தை சேர்த்து சொல்லும் போது நீங்க ஆண்டவர் சொல்றான்னு நம்பிடுவீங்க. ஞாபகம் வச்சுங்க, பிசாசுக்கு வசனம் தெரியும். உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் அதிகமாக வசனம் அவனுக்கு தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட்ல கன்ஃபர்ம் பண்றான் வேர்ஸை வச்சு. ஸோ அதனால தயவு செஞ்சு வசனத்தில் பேசிட்டான் பிசாசு. அதனால அது ஆண்டவர் நீங்க நம்பிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் நாட்? ஸோ யூ கேன் பி எனிவேர், யூ கேன் பி ஸ்டடிங் வாட் எவர். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் செய்யலாம், நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு என்ன வயசாக இருக்குனாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துல நீங்கள் தான் ராஜா. கிறிஸ்தவங்களா இருக்க நீங்கள் எனக்கு காணியில் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க சொல்கிறேன், for those people watching in live, you are the king at that position and you are the one who is supposed to decide. No one else should decide in this matter. So ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூளையில் நம்மளுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும். தயவு செஞ்சு பாருங்க, எனக்கு எப்பொழுதும் குறை சொல்றவங்களை பாருங்களேன், குறை சொல்லுவாங்க, இது இல்லை அது இல்லை இது இல்லை இது இல்லை. அவங்க ஏன் குறை சொல்றாங்க சொல்லுங்க? why people complain, why people murmur, why tell me, why they do murmur? Because they feel helpless. அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் என்னன்னா, அவங்களால அதை ஒன்றும் செய்ய முடியாது, மாற்ற முடியாதுன்னு சொல்லி சும்மா கத்திட்டு இருக்காங்க கிறுக்கா மாதிரி. புரியுதா உங்களுக்கு? that is why rather than you complain, rather than you murmur, what do? You go to the presence of God, you command in the mighty name of Jesus. I command that my husband will change, I command that my wife will change, I command that my children will change. வளர்ந்து என்ன சொல்கிறேன், I command my father will change. ஸோ நீங்கள் கமாண்ட் பண்ணும்போது I command the church will change, I command my business will change. புரியுதா உங்களுக்கு? சேஞ்ச் டு பெட்டர், நாட் டு worse. ஸோ இதுதான் நீங்கள் செய்யணும். அப்போ இதை வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வசனம் பாயிண்ட் 1ல் கொலோசியர் 3:1 ஆண்டவர் சொல்கிறாரு, in Colossians chapter 3 verse 1, and ye have been risen with Christ. Okay, with Christ, where Christ seated on the right hand of God. வாசிங்க கொலோசியர் 3:1, ye have been risen with Christ, seek those things which are above, where Christ seated on the right hand of God. வாசிங்க கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட, ஓகே, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட, கேட்டு எல்லாம் சொல்லுங்க கூடனே, எல்லாரும் சொல்லுங்க கூடனே, கிறிஸ்துவோட கூட. இப்போ யாரு கூட இருக்கீங்க? கிறிஸ்துவோட கூட. எங்க இருக்கீங்க? வாசிங்க. எழுதின
உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பட்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள போதும் 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 போதும். கிறிஸ்து இயேசு சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு வலது பார்சத்தில் இருக்காராம். யார் வலது பார்சத்துல? பிதாவோட வலது பார்சத்துல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க? நீங்க எங்க இருக்கீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கீங்க. கிறிஸ்து இயேசு பிதாவோட வலது பார்சத்துல இருக்காரு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க சொல்லுங்க? பிதாவோட வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க. இப்ப நீங்க எப்படி பார்க்கணும்? மேல இருந்து கீழே பார்க்கணும். மேல இருந்து கீழே பார்க்கணும். கீழே இருந்து மேல பார்த்து இப்படி இல்ல. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் எப்படி பார்த்து இருந்தீங்க? கீழே இருந்து மேல ஐயோ 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 அப்படி இல்ல. மேல இருந்து கீழே பார்க்கும்போது ப்ராப்ளம் தெரியும், ப்ராப்ளம் தெரியும், ப்ராப்ளம் தெரியும், ப்ராப்ளம் தெரியும், ப்ராப்ளம் தெரியும். தெரியுதா? சேட்டலைட்ல இருந்து மேல இருந்து பாக்குறீங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் தெரியும் போது ஆண்டவர் சொல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணும், அதை ஃபிக்ஸ் பண்ணும், அதை ஃபிக்ஸ் பண்ணும். இதுதான் ஆண்டவர் சித்தம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லுவார். ஜீசஸ் கிரைஸ்ட் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட தேவை இருந்திருக்கும் நிறையா இல்லையா? அவருக்கு சாப்பாடு வேணும், அவருக்கு உடை துணிமணி எல்லாமே வேணும். ஆனால் அவர் ஆண்டரோட க்ளோஸ் ஆன கையில அவருடைய பார்வை மாறுது. மேலேருந்து கீழே பார்க்குறாரு. உங்கள் ப்ரேயருக்கு நீங்கள் காலையில் போகும்போது, ஒரு ப்ரேயருக்கு நீங்கள் காலையில் நீங்கள் போகும்போது தயவு செஞ்சு கீழேருந்து கெஞ்சுற ஒரு பொசிஷனில் போகாதீங்க. உலகதா பொசிஷனாக ஒரு போஸ்டரில் போகாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோட போகாதீங்க. எப்படி தெரியுமா நீங்கள் போங்க? ப்ரே பண்ணும்போது நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே உட்காந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்து மேலேருந்து கீழே பார்க்க போகிறேன். மேட்ரு என்ன ஆண்டவரே டிசைட் பண்ணுவோம், யோசிப்போம், சிந்திப்போம். அப்படி போங்க. ப்ராப்ளம் நீட் தேவை எல்லாம் இருக்கும். அதை பற்றி பேசவே வேணாம் ஆண்டர்கிட்ட. நான் உங்கள்கிட்ட எப்போன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? பைபிளில் ஆண்டவர் வசனம் சொல்கிறாரு, உன் தேவையை பிதாடத்தை தெரிவி அப்பொழுது உனக்கு கொடுப்பேன்ற அந்த வசனம் இருக்குது. ஆனால் அந்த வசனத்தை நான் ஏன் இதை இப்போ சொல்ல வேணான்னு சொல்கிறேன்னா, இப்போ பவுலும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி இது சாதாரண பிலீவர்ஸுக்கு சொல்கிறாரு. புதுசாக ஏற்றுக்கொண்ட பிலீவர்ஸுக்கு சொல்கிறாரு. பழைய பிலீவர்ஸுக்கு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? பழைய பிலீவர்ஸ்க்கான என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் நாவு திறக்கிறதுக்கு முன்னுக்கே உன்னோட தேவை என்ன எனக்கு தெரியும். அங்கே போயிட்டு கெஞ்சிக்கிட்டு ப்ரே பண்ண போகும்போது ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. ஷாப்பிங் லிஸ்ட் தெரியுமா? பேப்பரை எழுதி வச்சுக்கொண்டது. ஆமே. புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கே போகும்போது எழுதணும், ஆண்டவரே ஐ எம் சிட்டிங் வித் யூ. இந்த இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் ஆண்டரோட இயேசு கிறிஸ்துவோட உட்காந்துருக்கீங்க, பிதாவோட வலது பார்சல் உட்காந்துருக்கீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பேச போறீங்க. என்ன பேச போறீங்கன்னு தெரியாது, என்ன ப்ரேயர் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால பிகினிங்ல ஆரம்பிக்கும் போது என்ன செய்யுங்க? 2 பாட்டு நல்லா பாடி துதிங்க ஆண்டவரை. எதுக்கு தெரியுமா துதிக்கிறோம்? நீங்க கொடுத்தாலும் கொடுக்கறதுனால நீங்க தான் ஆண்டவர்னு சொல்றோம். துதிக்கிறதோட மீனிங் புரியுதா உங்களுக்கு? கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஐ கீப் பிரைசிங் யூ காட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. அவர் கேட்பாரு, எதுக்கு தேங்க்யூ பண்ற? இல்ல தேங்க்யூ 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 தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ பண்ற? கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஐ ஆம் ஹாப்பி ஆல். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை புரிஞ்சுக்குவார். அப்புறம் என்ன செய்யுங்க? எந்த ஷாப்பிங் லிஸ்டும் எடுக்காதீங்க. எந்த ஷாப்பிங் லிஸ்டும் பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்க. நீங்கள் கேளுங்க மொதல் ஆண்டவரே என்ன மேட்ரு இப்போ இன்னைக்கு என்னதான் மேட்ரு சொல்லுங்க ஆண்டவரே. அப்போ முதல்ல எப்படி வருவாரோ எனக்கு தெரியாது, எப்படியாவது வருவார், சுற்றி சுற்றி வருவார். எல்லா மேட்ரையும் பேசிட்டு கடைசியாக கேட்பார் போகிறதுக்கு முன்னுக்கு, ப்ரே முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னுக்கு ஏதாவது தேவை இருக்கா? அப்போ என்ன தெரியுமா செய்யுங்க? ஷாப்பிங் லிஸ்ட்டை உங்கள் பாக்கெட்லேருந்து அவர் பாக்கெட்டில் வச்சுருங்க. ப்ரே கூட பண்ண வேணாம். புரியுதா? ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னா பேப்பர் எடுத்தாங்க, பேப்பர் எடுத்தேன், ஒரு பேப்பர் பேப்பர் பிரிங் த ப்ளூ பேப்பர் பேப்பர். இதான் உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஷாப்பிங் லிஸ்ட் இங்கே தானே இருக்கு. நீ வடியா இங்கே பக்கத்தில் டெமோ பண்ணுறேன். கடைசியாக கேட்பாரு என்ன தேவை, ஏதாவது ஒன்று இருக்கா, எப்போதும் பாசருக்கு காசு கொடுப்பீங்களா, அந்த மாதிரி. அப்படியே பாக்கெட்டில் திணிச்சிட்டு இல்லாண்டவரே அப்படி சொல்லிட்டு போயிருங்க. அவர் வீட்டுக்கு போய் பேப்பரை திறந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு படிச்சுட்டு, ஓ இவ்வளோதான் உனக்கு இவ்வளோ தேவை இருக்கா, ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக தேங்க்யூ, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் ஏன் வீக்காக இருக்காங்க? வீக் தெரியுமா? அப்படியே பேட்டரி சார்ஜ் இல்லை அவருக்கு தெரியும். அவருக்கு பேட்டரி பற்றி அவர் நல்லா தெரியும். அவர் எக்ஸ்பர்ட் பேட்டரி இல்லை. சரி என்ன சொல்கிறேன்னா, பேட்டரி ஏன் என்ன ப்ராப்ளமே? நீங்கள் ராஜா, நீங்கள் தான் ஃபீமேல் ராணின்னு சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ராஜா ராணியா இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்? ஏதோ ராஜா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ராஜா பேசுறத பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு பலம் இல்லைன்னா கூட அவரு ஜெகதீஷ்லா, புரியுதா உங்களுக்கு? எப்படி பேசுவார்?
கௌரவம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்களும் உங்க பேச்சு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கனப்படுத்தினால் ஒழிய நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் ஃபேக்ட். யாருமே பண்டாயம் கிடையாது, யாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க பெருமைக்காரன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் without Christ we cannot do nothing. ஒரு காரியம் உங்ககிட்ட வருதுன்னா அது ஆண்டோட பெர்மிஷனோட தான் வருது. உங்களுக்கு ஒரு ஏ கிடைக்குதுன்னா ஒரு சப்ஜெக்ட்ல அது ஆண்டவர் கொடுத்தது, இல்லைன்னா அது உங்களுக்கு வராது. புரிஞ்சுக்கிடுங்க, புரியுங்க உங்களுக்கு வழங்க தானே சொல்றேன்னு. ஸோ கோ டு காட் as a king, don't go to God begging. ப்ளீஸ். எதுக்கு பேக் பண்ணணும்? ஆண்டவரே உதவி எனக்கு கொடுங்க. இந்த உதவி, நான் உங்களை மாதிரி இன்னும் பரிசுத்தமாக வாழணும் இந்த பூமியில. இப்போ இன்னைக்கு நம்ம பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர் திருசபையில் பிகினர் ராஜா மாதிரி தான் இருந்தானுங்க. ஆனால் போவ கிறிஸ்துவ மதம்னு உருவாக்கி இதை ராஜாவை பிடிச்சி ஒரு ரிலிஜன் ஆக்கி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கிங்கை கொண்டு வந்து எப்படி ஆக்கி விட்டாங்க? ஒரு ரிலிஜன் ஆக்கி விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரிலிஜனில் உள்ளவங்க தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். ரிலிஜன் என்னது? ஒரு மதத்தில் உள்ளவங்க தான். இதான் பாயிண்ட் நம்பர் 1. இது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் ராஜா ஆண்டவர் சித்தத்தை நீங்கள் செய்யணும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இது தெரிஞ்சால் பத்தாது. இது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரியணும், மூளையில் தெரியணும். ரெண்டாவது, நீங்கள் நடைமுறையில் செயல்படணும். நடைமுறையில் நீங்கள் செயல்படணும். நீங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம். பவுல் ஒரு வார்த்தையை பாய்ப்பார். ஓகே, உபச்சார சன்னதியேன்னு பவுல் பாய்ப்பார். அவர் பேர் என்ன? ஜான் தி பேப்டிஸ்ட். அவரும் விரியன் பாம்பன் குட்டிகளேன்னு வேர்டு பாய்ப்பார். கேட்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கும் அது கேட்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. என்ன விபச்சார சன்னதினா இப்போ என்ன சொல்ல வராரு? நம்ம வேசித்தனம் பண்ணுறோமா? அதனால தான் இவர் இப்படி அட்ரஸ் பண்ணுறாரா? ஓகே, நான் இன்றைக்கி அதான் ஆர்டர் கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எத்தனை பேர் ஹோலி கொம்யூன் எடுக்கிறீங்க? ஹோலி கொம்யூன் எடுக்கும்போது நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 11 24 25 வசனம் வாசிக்கிறேன். அந்தபடியே போஜன பானம் பண்ணின பின்பு என்ன சொல்கிறாங்க? இந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஐய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. I read in English. 1 Corinthians chapter 11 verse 25. After the same manner also he took the cup when he have served, saying, this cup is a new testament in my blood. ஓகே, வாசிங்க. 25 1 கொரிந்தியர் 11:25. போஜன பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Thank you. என்ன சொல்றாரு? God say ask you to remember. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. என்னத்தை நினைவு கூறணும்? என்னத்தை நினைவு கூறணும்? இது ரொம்ப பேத்துக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு தெளிவில்லை. என்னத்தை நினைவு கூறும்படி செய்ய சொல்றாரு? ஜீசஸ் வந்தாரு செத்தாருன்னு அதை நினைவு பண்ண சொல்றாரா? இல்லை. நீங்க பாருங்க, புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. இந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்றது இட்ஸ் எ கவனன்ட். கவனன்ட் இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்க செய்வாங்க? கல்யாணத்துல செய்வாங்க கவனன்ட். எப்படி? நான் உங்களுக்கு ஐ மேரி யூ, யூ மேரி மீ, எஸ் ஐ டூ, எஸ் ஐ டூன்னு சொல்லி என்ன செய்றாங்க? அங்க என்ன செய்றாங்க? ஒரு உடன்படிக்கையை செய்றாங்க. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த நற்கரண ஆராதனை எடுக்கும்போது நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? நீங்க ஏற்கனவே ஒரு கவனம் செஞ்சிட்டீங்க. என்ன கவனம் செஞ்சீங்க? ஆண்டவர் இயேசுக்கு உங்களுக்கு ஒரு கவனம் செஞ்சிட்டீங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் இன்னைக்கு. அப்படின்னா என்ன உங்களுக்கு சொல்ல வரணும்? சிம்பிளா உங்களுக்கு வழங்குற மாதிரி என்னன்னா, எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்றாங்களோ நீங்களும் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல்ரெடி ஒன். ஒரு கவனன்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு the most closest person in your life, not your husband, not your wife also. இப்போ ஒரு என்ன வந்துருச்சு? ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. எப்பெல்லாம் இந்த உடன்படிக்கையில நீங்க இருக்கீங்களோ, நீங்க போஜன பானம் எடுக்கும்போது நீங்க ஞாபகப்படுத்துறீங்க, நானும் ஆவியானவரும் எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம்னு சொல்லி நீங்க ஞாபகப்படுத்த சொல்றாரு. இதைத்தான் அவர் ஞாபகப்படுத்த சொல்றாரு. ஸோ அப்படிதான் என்னன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டோட ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 5 பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா ஹோலி ஸ்பிரிட் ஒத்துக்குவாரா? ஐயோ சொல்லுங்கப்பா, பேசுங்க. நார்மலான கேள்வி தானே பேசுகிறேன்.
ஒத்துக்குவாரா? இல்லை நான் 5 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா ஹோலி ஸ்பிரிட் ஒத்துக்குவாரா? ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, புரியுதா உங்களுக்கு? கவர்னன்ட் பண்ணியாச்சு, நீங்கள் ஆண்டரோட ஹோலி ஸ்பிரிட்டோட நீங்கள் ஒன்றா இருக்கீங்க. இப்போ நீ உங்களுக்கு 5 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்து, இல்லை நான் வந்து உன்னை தான் அதிகமாக நேசிக்கிறேன், ஆனால் இவங்களும் எனக்கு வேணும், ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? இதைத்தான் ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதேன்றாரு. விளங்குதா என்ன சொல்ல வரேன்னு? உங்களுக்கு புதுசா இருக்கும் டீச்சிங், ஆனால் விளங்கி கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் ஏன் துக்கப்படுத்தாதுன்னா, இன்னும் பழைய பாய் ஃப்ரெண்ட் உங்க லைஃப்ல இருக்கு. என்ன பாய் ஃப்ரெண்ட்? நான் வரேன் இருங்க. பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க லைஃப்ல இருக்கு. ஹோலி ஸ்பிரிட்டை வந்து மேல வச்சாலும் இன்னதெல்லாம் பக்கத்துல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இதுவும் வேணும் இதுவும் வேணும், 2 வச்சாலே பெரிய சண்டை வந்துடும் இல்லையா? இங்க 5 இருக்கு 10 இருக்கு. சொந்தம் சொல்றேன் உங்களுக்கு, ஓல்டு பாய் ஃப்ரெண்ட் என்னன்னு சொல்றேன்னு. மன்னியாம, ஒன் ஆஃப் த ஓல்டு பாய் ஃப்ரெண்ட் மன்னியாம மற்றவங்களை மன்னிக்கவே முடியாது. அவன் செஞ்சிட்டான் செஞ்சு முடிச்சுட்டான், முடியாது, மன்னிக்க மாட்டேன். இது ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. மன்னியாம இஸ் அ ஓல்ட் பாய் ஃப்ரெண்ட். நீங்கள் ஆம்பளையா இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிங்க, பொம்பளையா இருந்தால் பாய் ஃப்ரெண்ட் வச்சிங்க. ஓகே, உங்கள்கிட்ட மன்னியாம இருக்கா மீன்ஸ் ஹோலி ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு மன்னியாம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறீங்க கூட. புரியுதா உங்களுக்கு? நம்பர் 1 சொந்தம். 2வது மர்மரிங் அண்ட் கிராம்பிளிங். மர்மரிங் கிராம்பிளிங் என்ன சொல்றது? புறன் கூறுறது, முறுமுறுக்கிறது. இது இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, இதெல்லாம் செய்யலாம், எல்லாம் தான் செய்யறாங்க, பாஸ்டர் கூட செய்யறாரு, இப்போ நானும் செய்யலாம். நோ, you are bringing these people coming together with the Holy Spirit. Holy Spirit say it is adultery. என்னது adultery எப்படி சொல்றது? adultery என்ன சொல்றது? வேசித்தனமா? வேசித்தனத்தை செய்யாதேன்றாரு. That is why you so wounded. You are married with him and you still want to do that. வேற ஒரு 4-5 எப்படி சொல்றேன் கேளுங்க. ஓகே, திருடுறது, பொய் சொல்றது, இதெல்லாம் சிம்பிள் பாஸ்டர். பொய்யெல்லாம் யாரும் சொல்லாம இருக்கா இல்லையா? ஒயிட் லை பிளாக் லைலாம் வாழ்க்கை என்ன சகஜம் தானே. அப்படி இப்படி நீங்க போக முடியாது. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? திருடுறது, பொய் சொல்றது என்ன செய்யக்கூடாது, அதை வந்து சீரியஸா நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டு, அது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அதை வச்சுக்கிட்டு நீங்க போஜனம் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை வச்சுக்கிட்டு நீ போஜன மானத்துக்கு வந்தனா, நீ அபாத்திரமா இருந்தனா உனக்கு மரணம் சீக்கு வரும்ன்றாரு. எத்தனை பேருக்கு வழங்குது என்ன சொல்றேன்னு சொல்லி. ஸோ டுடே யூ பெட்டர் செக் பேக் யூ ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் என்ன சொல்றது? பழக்க வழக்கத்தை செக் பண்ணுங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம் நம்ம லைஃப்ல? ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் ஏமாத்துறது. கவர்மெண்ட் டேக்ஸ் என்ன சொல்லுவாங்க? அதான் சுக்காய் புண்டை பார்த்தானா, சுக்காயினாலே கஷ்டமா தான் இருக்கும், அது வழங்குது எனக்கு. ஆனாலும் you cheat the government. You say it's okay. No, God says, son, how can you cheat that fella? You keep that fella and you still want me. You cannot come to me. Because why? This girlfriend has to go away. இந்த girlfriend உன் வாழ்க்கையில இருந்து வெளியாகணும். ஆதி அப்போஸ்தலர் திருசபையில நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். கலாத்தியர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு பெந்திகோஸ்து நாள் முடிஞ்ச கையோட சர்ச்சில் வல்லமையான ஒரு என்ன நடந்துச்சு? எல்லாரும் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் ஒரு 130, 150, 130, 150 years after Jesus Christ, what you call this, Pentecost, day of Pentecost, கலாத்தியரே பழைய வழிக்கு போயிட்டாங்க, கொரிந்தியரும் பழைய வழிக்கு போயிட்டாங்க, ரோமரும் பழைய வழிக்கு போயிட்டாங்க. பவுல் புக்கை எதுக்கு நம்ம எழுதினாரு? திருத்துறதுக்கு எழுதினாரு. அதாவது நீங்க எப்பொழுதும் நீங்க பாருங்க, எல்லா புக்கும் அந்த எபிஷியன்ஸ் புக்கை பாருங்க, எபேசியர் புக்கை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போட்டிருக்கோம், the book is written from the apostle Paul to the church of Galatians. புரியுதா உங்களுக்கு? முதல் வசனத்தில் நீங்க பார்த்து எடுத்து பாருங்களேன், எல்லா புக் எல்லா எபிஷியல்ஸ்லையும் போட்டிருக்கோம். எபிஷியல்ஸ் been written from apostle Paul to the Colossians. என்ன கொலோசியன்ஸுக்கு எழுதுறாரு? என்ன ஆச்சு உனக்கு? நீ நல்லா தானே ஆரம்பிச்ச, இப்போ எப்படி உனக்கு 5 பாய் ஃப்ரெண்ட் வந்துச்சுன்னு சொல்றாரு. புரியுதா? யாருக்கு புரியுது என்ன நான் சொல்றேன்னு சொல்லி? உன் 5 பாய் ஃப்ரெண்ட் நீ விட்டு விலகு. இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க ராஜான்னு சொல்லி தெரிஞ்சா பத்தாது, உங்க ராஜரீகம் பூமியில விளங்கணும்னா உங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் சாகணும். யாருக்கு விளங்குது என்ன சொல்றேனே? உங்க ராஜரீகம், உங்க ஐ மீன் யுவர் பவர் வாண்ட் டு ரிலீஸ் ஆகணும்னா இந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்று எலிமினேட் பண்ணி ஆகணும். யூ கேனாட் டூ அ ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி அண்ட் கம் அண்ட் சே எனக்கு இதுவும் வேணும் எனக்கு அதுவும் வேணும், முடியாது.
முடியாது. இட் டசன்ட் ஒர்க். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் வீக்காக இருக்காங்க. ஏன்? உங்கள் ஹேபிட். நீங்கள் நினைப்பீங்க, நான் சிகரெட் அடிக்கல, நான் திருடல, நான் பெரிய பெரிய கூத்தெல்லாம் செய்யலை, குறை சொல்கிறோம், மன்னிக்க மாட்டோம், இன்னும் நிறையா இருக்குது, இன்னைக்கு நான் சொல்லலை. அது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆவியானவரை கூட நீங்கள் சேர முடியாது. ஓகே, இதான் ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஆதி அப்போஸ்தலர் திருசபை அவங்கள்ட்ட இருந்த சரியான லைஃப் ஸ்டைலை இழந்துட்டாங்க. என்ன செய்ய, அவங்க சரியாக இருந்த அந்த நடைமுறையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மலாம் சரியான நடைமுறை என்னன்னு தெரியல. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு பார்க்கறதுக்கு என்ன இல்லை, மாடல்ஸ் இல்லை, சொந்த தடா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு பைபிளை வாசிங்க. தயவு செஞ்சு மத்திய, மார்க், லூக், யோவான், இயேசு கிறிஸ்து பற்றி படித்தா பத்தாது. அப்போஸ்தலர், கலாத்தியர், ரோமர் எல்லாத்தையும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? டெய்லி நீங்கள் சாவடிக்கணும். அதெல்லாம் இந்த பாய் ஃப்ரெண்ட், இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சாவடிக்கணும். எப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி? எப்படி? யார் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே போயிட்டா இருக்கீங்க. எப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமே இருக்காது. யாருக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போகணுன்ற ஆசையோ இல்லையோ, ப்ராபபிளி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் நிறைய ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் நிறைய ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு செக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நிற்கிறோம். ஸோ அதனால் என்ன தெரியுமா சொல்கிறேன், பரவாயில்ல இப்படியே வாழ்ந்துட்டு போவோம். நீங்கள் பாருங்கள், வியாதி, ஓகே, எல்லா வியாதியும் சொல்ல, நான் மெஜாரிட்டி வியாதி சொல்கிறேன். நாட் ஒரு சில வியாதி கர்த்தர் மகிமைக்குன்னு வருது, அது விளங்குது எனக்கு. ஒரு சில வியாதி உடல் பலவீனத்தினால வருது. ஆனால் மெஜாரிட்டி 60% ஆஃப் வியாதி ஏன் தெரியுமா வருது? ஏன்னா ஆண்டவர் உங்களை ஹீல் பண்ணாதனால. உங்களுக்கு வியாதியாக இல்லாத போதே நீங்கள் ப்ரே பண்ணணும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்துறதுக்காக நன்றி, சுகப்படுத்துங்க ஆண்டவரே ப்ரே பண்ணணும். ஏன் ப்ரே பண்ணணும்? ஏன் இந்த வியாதி வருது தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் கீப்பிங் so many this kind of things inside you, behind you. இதுவாக நீங்கள் சீக்கிரட்டில் செய்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சி இன்னைக்கு மாற்றணும். பாருங்க, நான் மெசேஜ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், உங்கள்கிட்ட காதுகளே கொடுக்கலாம், உங்களுக்கு மண்டையில் ஏறுற மாதிரியும் கொடுக்கலாம், அடிச்சும் கொடுக்கலாம், பேசியும் சொல்லலாம். ஆனால் நான் மாறணும், நான் மாற்றிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நீங்கள் தான். இந்த தீர்மானத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் கூட செய்ய மாட்டார். உங்களுக்கு தீர்மானம் செய்ய வேண்டியது யாரே? ஆதாம் ஏவாளுக்கு கூட தீர்மானம் ஆண்டவர் அவங்க கிட்ட தான் கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். இது ரெண்டாவது காரியம். கடைசி மூணாவது பாயிண்ட்டுக்கு போகிறேன். மூணாவது பாயிண்ட்டு, இன்னைக்கு என்னத்தை நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த கடைசி மொதல் சொன்னேன், நீங்கள் ராஜாவாக இருக்கணும், உங்களுக்கு தெரியணும், உங்கள் ராஜரீகத்தில் நீங்கள் ஆளுகை செய்யணும்னு சொன்னேன். ரெண்டாவது, உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாறணும். அப்படின்னா பழைய வாழ்க்கையை லைஃப் ஸ்டைல், அந்த ஈவல் லைஃப் ஸ்டைலை விட்டு பரிசுத்தாவே நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சாவடிச்சு ஒரு வாழ்க்கைக்குள்ள நடைமுறை காரியத்தை சொன்னேன். ரெண்டாவது, முதல் யோசிக்கிற காரியம், ரெண்டாவது நடைமுறை காரியம். மூணாவது என்னன்னா, இதை மாற்றின மட்டும் பத்தாது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோட டெய்லி 24 hours ஃபெலோஷிப்போடு இருக்கணும். ஃபெலோஷிப் என்னது? உறவுல இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் அவரோட மினிஸ்ட்ரி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து யார்? தேவகுமாரன் தானே. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்தாலும் அவர் ஏன் ஜெபம் பண்ணுறாரு? இரவு முழுசும் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. எதுக்கு ஜெபம் பண்ணாரு? என்னத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்னத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாரு? அப்பாட்டிருந்து இது எப்படி தெரியுமா? இது வந்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டைம் எடுத்து ஜெபம் பண்ணுறாரு. இன்னும் டெக்ஸ்ட் வரல, இன்னும் என்ன வரல, ஃபோன் வரல, இன்ஃபர்மேஷன் வரல. இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் அழுது புலம்பி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணி பேசின பிற்பாடு தான் விடுறாரு ப்ரேயரை. இன்னைக்கு நம்ம எப்படி கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுவோம், ஜீசஸ் பேசல, போர் அடிக்குது, எங்கேயோ தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது, நாளைக்கு பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உறவை நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பியும் ஆண்டவர் கட்டணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உறவு தான் உங்களுக்கு வந்து ஒரு எவிடென்ட்டு. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல மாட்டார். ஒரு வசனம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வாசிங்க. இந்த வசனம் இங்கே போச்சு, வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23. Matthew chapter 7 verse 22 and 23. Many will say in that day, Lord, Lord,
we have prophesied in your name. In your name we have cast out devil. In your name we have done many wonderful things. And then will I profess to them, I never knew you. Depart from me, ye the work of iniquity. வாசிங்க தமிழ்ல. மத்தேயு 7:22-23. அந்நாளில் அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, ஏன் நம்ம 2 வாட்டி சொல்றாரு, எம்பசைஸ் பண்றாரு. கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா. இந்த தீர்க்க தரிசனம் சொல்றது, பிசாசு துரத்துறதுலாம் யாரு செய்யறது? யாரு செய்யறது? ஐயோ, ஆவியானவர் இல்ல. இந்த பூமியில யாரை கொண்டு ஆவியானவர் செய்யறாரு? கிறிஸ்தவங்க. அப்படின்னா சாதாரண கிறிஸ்டியன் இல்ல. யாரு? ஊழியக்காரங்க. அப்படின்னா ஊழியக்காரங்க கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஊழியக்காரன் சொல்றாரு, பேய ஓட்டின ரைட்டு, தீர்க்க தரிசனம் சொன்ன ரைட்டு. தொடர்ந்து வாசிங்க. அற்புதமும் செஞ்சனே, செஞ்சிய நீ. தொடர்ந்து. ஒரு காலம் உன்னை அறியவில்லை. அக்கிரமக்காரனே என்னை விட்டு விலகி போங்கள். பாருங்க, ஏன் இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, இந்த அற்புதம் செஞ்சவங்க, இந்த பேயை துரத்துனவங்ககிட்ட ஆண்டவர் அறியலன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்ல, வரவில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? டேஞ்சரா இல்ல? அற்புத அடையாளம் உங்களால செய்ய முடியும், தீர்க்க தரிசனம் உங்களால உரைக்க முடியும், பேயை நீங்க ஓட்ட முடியும், ஆண்டவரோட உறவு இல்லாம. யாருக்கு விளங்குது என்ன சொல்ல வரேன்னு? விளங்குதா? Means to say you can be doing a great ministry and yet God will say I don't know you. ஐயோ, என்ன இது இப்படி இருக்கு? ஆண்டவர் உங்களை தெரியணும்னு சொன்னா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் ஐக்கியம் இருக்கணும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரங்கள்ட்ட ஆண்டவர் வித்தியாசமா பேசுவாரு, ஒவ்வொரு பிலீவர்ஸ் கிட்ட ஆண்டவர் வித்தியாசமா பேசுவாரு. உங்ககிட்ட தனியா ஒரு ஸ்பெஷலான ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பாரு. சின்ன பிள்ளை பேசணும் தெரியுமா? பார்த்தா 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 இல்லையா? பார்த்தா என்னது? அது அவங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்கு தான் வழங்கும், வேறு யாருக்கும் வழங்காது. அப்பாவுக்கு வழங்கும். என்ன சொல்லுது? அது தூக்கம் வருதுன்னு. அப்புறம் மாமா மாமா என்ன சொல்லுது? ஒரு சிலருக்கு வழங்கும். பால் கேட்குது. வேற என்னது? வேற என்ன சொல்லு? டோடோ டோடோ என்ன சொல்லுது? என்ன சொல்லுது அது? டோடோமா டோடோ. உங்களுக்கு விளங்குதா? விளங்கல தானே? ஒண்ணுமே விளங்கல. என்ன சொல்லுது? தூக்கம் வருதா? தூங்க வை, தட்டு 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 தூங்க போறேன்னு. இந்த மாதிரி தான் அந்நிய பாஷையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அந்நிய பாஷையை கூட ரிச்சுவலா பேசக்கூடாது. ரிச்சுவல் என்னது? மத விதமா பேசக்கூடாது. அந்நிய பாஷை எதுக்காக பேசணும்? இருதயத்தை ஊத்தி கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். கடைசியா அழுது தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணது எப்ப? ஐயா, அம்மா, அக்கா, தங்கச்சி சொல்லுங்க. When was the last time you really cried before the Lord with all your heart, praying in tongues and say, God, I need you? ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க ஊழியர் கூட உங்க ஊழியத்து கணக்கு ஆண்டவர் எடுக்க மாட்டாரு. நீங்க சொல்லாதீங்க நான் ரெனாட் பொங்கே மாதிரி 2 மில்லியன் பீப்புள் வச்சுட்டேன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? டிஸ்குவாலிஃபைட். தெரியுமா டிஸ்குவாலிஃபை? நானு இந்த லொம்பாட் ஜாவா அங்கே வந்து ஒரு they will put a line, கரெக்டா இல்லையா? கால் அதில் வச்சு தான் பாயணும் இல்லையா? கால் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு என்ன ஆயிரும்? டிஸ்குவாலிஃபை. இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு என்ன ஆண்டவரே டிஸ்குவாலிஃபைன்றீங்களே, இது என்ன கணக்கு? விளக்குதா? யாருக்கு விளங்க? நான் சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன். என்ன கணக்கு ஆண்டவரே? இத்தனை வருஷம் கிறிஸ்டியனா இருந்து நான் பூமியில இது தெரியாம தான் நான் பாவமா செஞ்சிருக்கலாம், சுத்தமா பேய் மாதிரி இருந்து பேய் நரகத்துக்கு போயிருக்கலாம். இது அதுவும் செய்யும். விளங்குதா என்ன சொல்ல வரேன்னு? பூமியில அடி வாங்கி நரகம் போறது எங்கேயாவது லாஜிக் இருக்கா? பிறந்த உங்களுக்கு சொல்றேனே. அதனாலதான் உங்க ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஜாகா பண்ணும். சும்மா சீப்பான ரிலேஷன்ஷிப் கிடையாது இது. மினிஸ்ட்ரியில் நீங்க வந்து பிஹெச்டி வச்சிருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், காசு நிறைய வச்சிருக்கலாம், பில்லியனா இருக்கலாம், இஸ் நத்திங். என்ன அவங்களோட சொல்றேன்னா, செத்து போன ஒரே நிமிஷத்துல காசு, நேரம், அப்புறம் என்னது வேற இருக்கு, உங்ககிட்ட இருக்க கொடுக்கப்பட்ட எல்லா பொருட்கள் எதுக்குமே வேல்யூ இல்லை, ஜீரோ ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஜீரோ. பரலோகத்துக்கு போனா 3 காரியம் தான் வேல்யூ.
தெரியுமா என்னன்னு? அன்பு, லவ். ரெண்டாவது பிதாவோட இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப், உறவு. மூணாவது ஆத்துமாக்கள். இது 3 தான் பரலோகத்தில் வேல்யூ. பரலோக கரன்சி வேணுமா? இந்த 3ஐயும் தேடணும் பூமியிலேயே. யூஎஸ்டி தேடாதீங்க. யூஎஸ்டி தேடுறதால இந்த பூமியோட போயிடும், அந்த சாவோட போயிடும். ஆனால் பரலோக அதனால தான் நீங்கள் பாருங்கள், எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரோட நெருங்கி ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் அவனுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சேஞ்ச் அவனுக்குள்ளேருந்து எப்படி வரும்னா, இங்கே இருக்கிறவங்கள அவன் வித்தியாசமாக டீல் பண்ணுவான். எப்படி டீல் பண்ணுவான்? அவங்க மேலே என்ன ஆகும்? ஒரு இறக்கம் வரும். அவங்க மேலே என்ன வரும்? பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். நம்ம ஏன் திரும்ப அவங்கள மன்னிச்சு விட்றோம்? நம்ம ஏன் திரும்ப அவங்க மேலே இறக்கப்படுறோம்? அவங்களுக்காக இல்லை. யாருக்காக? யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? ஆண்டவருக்கும் நம்மளுக்கு இருக்கும் ஒரு போயிடக்கூடாதுன்னு. அங்கே செல்ஃபிஷ் தான். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. விளங்குது என்ன சொல்றேனே? யாருக்கு விளங்கல என்ன சொல்ல வரேனே? இப்போ நீங்கள் இல்லை நான் முறுக்கிக்கிட்டு தான் இருப்பேன், அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, நான் காலி செத்தா அவங்க காலி மிதிக்க மாட்டேன், இரு நரகத்துக்கு போவேன். பிகாஸ் ஆண்டவர் சொல்லுவார், நான் ஒன்னே அரிய. இப்போ இது வந்து கொஞ்சம் ஹார்டான மெசேஜாக இருக்குது, ஆனால் நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ மூணாவது காரியம் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அற்புத அடையாளம் ஏன் தெரியுமா நடந்துச்சு? ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஆண்டரோட உறவு இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அதுக்குன்னு எல்லாரும் அற்புத அடையாளம் செய்கிறவங்க எல்லாம் ஆண்டரோட உறவோடு இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் அற்புத அடையாளம் பிசாசு வல்லமையோட செய்ய முடியும், அதை பற்றி நான் பேசலை. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மூணாவது காரியம், மொத்த காரியம், நீங்கள் ராஜான்னு நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளுங்க ப்ளீஸ். ஆண்டரோடு உட்காந்துருக்கீங்கன்னு அறிஞ்சுக்கொள்ளுங்க. நம்பர் 1 பரலோகத்தில் ஓகே கமாண்ட் பண்ணது உங்கள் வேலை. நம்பர் 2 என்னன்னா உங்கள் ஆக்ஷன், உங்களுடைய தபியா திங்கலக்கு அப்படின்னா என்னது, நடைமுறையின் காரியங்களை பாய் ஃப்ரெண்ட் இருக்கா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டிய டைம் இது. நம்பர் 2. நம்பர் 3 ஆண்டவரோட சரியான உறவு. 24/7 பேசுங்க 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 பேசுங்க. நீங்கள் ஆண்டவரோட பேசிங்கன்னா புதுசாக சத்தம் பேசுவான். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நீங்கள் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் இன்னொரு சத்தம் வரும் உள்ளுக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, இது என்ன இதா அதா இதா இதா அதான்னு. உடனே கண்ண முடியும், ஆண்டவரே இந்த பிசாசின் சத்தத்தை என்னுடைய சிந்தையிலேருந்து நீக்குங்க ஆண்டவரே, எனக்கு வேணாம், எனக்கு உங்கள் சத்தம் தான் வேணும். கொஞ்ச நேரம் எனக்கு உங்களுக்கு தெளிவு வரும். தெளிவு வந்த கடை உங்களுக்கு தெரியும், ஓ இதான் ஆண்டவர் பேசினாரு. இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறேன், ரொம்ப பேர் யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த வேலைக்கு போகணும், எங்கே வீடு வாங்கணும், வேற என்னது, எல்லா காரியத்தையும் வந்து யார்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க? யார்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க? பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர்கிட்ட வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. நியாயமாக பார்த்தா டைரெக்டாக நீங்களே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுடலாம். நாங்கள் கன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம். கன்ஃபர்மேஷன் என்னது, நீங்கள் பேசுகிறது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுனதை ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வார், ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஓ அந்த பாஸ்டர் சொன்னார் அதான் அப்படி ஆயிடுச்சு. நோ, எங்கள் வேலை டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறது தான், நாட் ஹியரிங் ஃப்ரம் காட். ஹியரிங் ஃப்ரம் காட் ஹேஸ் டு பி ஃபார் எவ்ரி சிங்கிள் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன தெரியுமா நான் சொல்கிறேன், நம்மளுடைய மார்க், இப்போ நீங்கள் ஒரு டாட் தெரியும்ல, டாட் ரவுண்டாக இருக்கும்ல, டாட் தெரியுமா? இந்த குத்துற மாதிரி ஒரு முன்னுக்கு ஒரு பின் இருக்கும், பின்னால் வந்து பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அது இங்கேருந்து விடுவாங்க கரெக்டாக நடுவில் வந்துச்சுன்னா ஃபுல் மார்க் தானே. அப்புறம் அங்கே அப்புறம் பச்சை இல்லை சாரி சோப்பு கருப்பு கட்டை இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் தனித்தனி மார்க்கு. இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் கரெக்டான மார்க்கில் நீங்கள் இருக்கணும்னா ஆண்டவரோட உங்களுக்கு உறவு இருந்தால் முடிஞ்சு. அதான் புல்சாய். என்னது புல்சாய்? என்னது இந்த மாட்டுக்கண்ணுன்னு சொல்கிறாங்களே, புல்சாய் என்ன புத்த ஷாப் 100% ஸ்ட்ரெயிட் அந்த பாயிண்டில் நீங்கள் உங்கள் கொடுத்துறீங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு, ஆண்டவர் ஆவியான ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு முதல் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் போகணும், கேர்ள் ஃப்ரெண்ட் போகணும். ரெண்டாவது என்னது, நீங்கள் தான் ராஜான்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல என்ன வரணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இது வந்து ஒரு ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொன்னால் லெவல் சத்து, லெவல் 2 லெவல் 3 ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னா உங்களோட நடைமுறை லைஃப்பில் உள்ள காரியங்கள் போகணும். லெவல் சத்து நடைமுறை காரியம் போகிறதுக்கு நீங்கள் ராஜான்னு சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இப்போ ராஜா வரத வளன்னு கொலன்னு பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேருங்க எது எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இது என்ன ராஜா இது? பார்த்துருக்கீங்களா? மற்றவங்கள பற்றியோ யாரை பற்றியோ கவர்மெண்ட்டை பற்றியோ இதை பற்றியோ அதை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ராஜாலாம் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறேன்னு தெரில.
I think you understand what am I trying to tell. So we cannot be like that. இன்னைக்கு கடைசியாக நான் முடிக்கிறேன். As a conclusion, doing the will of God. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாளாக போங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு நாளாக போங்க. இன்னைக்கு என்ன தான் நான் செய்யணும் கேட்டிங்களா? வரதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு என்ன தான் என்னோடய அஜெண்டா? ஒரு பேப்பர் வச்சுங்க. ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவார், இது செய், இது செய், இது செய், இது செய். எழுதுங்க. எழுதிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். செக் பண்ண என்னது முடிச்ச கையில முடிஞ்சு. சிம்பிளாக வச்சுங்க லைஃப்பை. ரொம்ப கஷ்டமாக்கிக்காதீங்க. டெய்லி சத்துவாரி சுக்கோ தவசா 3 வாட்டி ப்ரே பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் எஜெண்டா ஒரு வாட்டி தான் கேட்கணும். ஆண்டவர் என்ன மேட்டர். இப்போ பாருங்கள், ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, சுவிசேஷன் சொல்கிறது, அப்புறம் என்னது ஜனங்களுக்கு உதவி செய்கிறது, ப்ரே பண்ணுறது, இது தான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்களே ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் மொதல் பாயிண்ட். நீங்கள் முதல் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? என் கேரக்டர் மாறணும். ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டரை ஹைலைட் பண்ணுங்கள். ரொம்ப கோவம் வருது. ஏன் கோவம் வருது தெரியுமா? ஏன் தெரியுமா ரொம்ப பேர் கோவம் வருது சொல்லுங்கள்? ஏன் கோவம் வருது சொல்லுங்கள்? உள்ளுக்கு காலியாக இருக்குது. எங்கே ஆத்மாக்குள்ளே என்ன இருக்குது? காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. when you are having an emptiness inside, actually அந்த emptiness யாரோட தெரியுமா? உங்களோட இல்லை. The emptiness is not yours. The emptiness belongs to the Holy Spirit. The Holy Spirit is empty, is expecting some என்ன எதிர்பார்க்குது? என்ன எதிர்பார்க்குறாரு? உங்கள்கிட்ட நேரத்தை எதிர்பார்க்குறாரு, அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நான் தான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுகிறீங்க. சீலா பசார், நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? எப்பெல்லாம் உங்களுக்கு காலியாக இருக்கோ, எம்டியாக இருக்கோ, எப்பெல்லாம் மற்றவங்களுக்கு பேசணும்னு தோணுதோ, உடனே ஹோலி ஸ்பிரிட்டை முதல்ல பேசுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு பேசுங்க. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணால் கூட தனிமையாக தான் இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நாட் எவ்ரிபடி கேன் ஃபுல்ஃபில். உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்தால் கூட தனிமையாக தான் இருப்பீங்க. வணங்குதா உங்களுக்கு? சரி, என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த தனிமையை போக்குறதுக்கு யார்கிட்ட முடியும்? ஹோலி ஸ்பிரிட் இடத்துல தான் முடியும். அந்த எம்டினஸ்ஸு ஹோலி ஸ்பிரிட்டோட இது. நீங்கள் உடனே ஹோலி ஸ்பிரிட்டை போயிட்டு நீங்கள் என்ன ஆண்டவர், என்ன மேட்ரு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுது, ஏன் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா, நீங்கள் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு கோவம் வராது. இந்த கோவம் ஏன் திரும்ப வருது? இந்த கோசமாக இருக்கிறதுனால. எது கை வச்சாலும் இந்த கேஸ் பைப்பு திறந்து விட்ட மாதிரி, புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா பாம்பு சீடுற மாதிரி. இஸ் பிகாஸ் யூ ஆர் எம்டி இன்சைட். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஐம் நாட் சேயிங் இஸ் நத்திங் ராங் டு கெட் நாட் டு கெட் எங்க்ரி. பட் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த எம்டினஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கோவம் தான் வரும், சமாதானம் வராது. ஜீசஸ் கிரைஸ்ட் ஏன் கோவம் வரல தெரியுமா? அவர் எல்லாத்தையும் கேஸில் ரிலீஸ் பண்ணிட்டார். எங்கே? கெட்செமனி தோட்டத்தில். அதனால தான் உழுந்து ஜெபம் பண்ணுறாரு 3 வாட்டி. என்னது, இவனுங்க அடிக்க வர போகிறானுங்க, வலிக்க போகுது, பிதாவே இதெல்லாம் என்னால் முடியாது. பழக்கம் உங்களுக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட் 3 வாட்டி ஜெபம் பண்ணுறாரு. எதுக்கு? இந்த வாட்டி அவருக்கு ப்ரே பண்ணுறாரு. அவரே, எனக்கு இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் வராது, கட்டாயம் நான் ஆத்திரப்படுவேன், கட்டாயம் எனக்கு கோவம் வரும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா கேஸும் ரிலீஸ் பண்ணிட்டார் அங்கேயே. அதனால தான் இங்கே கெட்செமனியில் தோட்டத்திலேருந்து கல்வாரி சிலுவைக்கு வந்த பிற்பாடம் கூட ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன கூலா சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும். முடியுமா? இதெல்லாம் கொஞ்சமாக யோசிக்கா இருக்கா? ஏன் தெரியுமா சொல்கிறாரு? அங்கே தான் கேஸ் இல்லையே ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேறு என்ன தான் சொல்ல முடியும்? ஆண்டவரே மன்னிச்சிருங்க, முடியாது, என்கிட்ட அங்கே ஒன்றும் இல்லை. டுடே ஐ எம் என்கரேஜிங் ஆல் ஆஃப் யூ ரிலேட் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை நீங்கிட்ட ரிலேட் பண்ணுங்கள். இதுதான் புல்சாய்னா அதுதான் மெயின் திங். உங்கள் லைஃப்பில் இதுதான் இருக்கணும். உங்கள் படிப்பை குறித்து கவலைப்படாதீங்க, படிங்க. உங்கள் வேலையை குறித்து கவலைப்படாதீங்க, வேலையை செய்யுங்க. கொடுக்கப்பட்ட காரியங்களை ஊழியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ரொம்பமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து சந்தோஷமாக செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே போங்க. ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இதை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உலகத்தை மேற்கொள்வீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், உலகத்தை ஜெயித்தேன்னா எல்லா ஏரியாலையும் நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க. உங்கள் லைஃபே சொல்லும், நான் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பஸ்டர் நான் இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு போனாலும் நான் இப்படி இருக்கிறேன், இதுக்கு எல்லாமே ஆண்டவர் தான் காரணம். நீங்களே சொல்லுவீங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? நிறைய பேர் சாட்சி சொல்லலாம், நான் சாட்சி சொல்ல கூப்பிடல. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் காட்.
இதோட முடிக்கிறேன். ஸோ எல்லாம் கண்ணில் மூடி எழுந்து ஜாம் பண்ணுவோம். ப்ளீஸ் கொடுத்து கீப்பர் கிமி ஜி மேஜர். எல்லோரும் கண்ணில் மூடுவோம், ஜாம் பண்ண போகிறோம். ஒரு சில நிமிடம் இன்றைக்கி நான் மனம் திரும்ப போகிறோம். என்னென்னா, சும்மா ஒரு மெசேஜ் கேட்டேன், சும்மா வந்தேன், மெசேஜ் கேட்டேன், வீட்டுக்கு போயிட்டு கோழிக்கறி சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறேன், அப்படி இல்லை. ஓகே, இன்றைக்கி என்ன தெரியுமா நீங்கள் யோசிக்கணும்? காட், இன்றைக்கி என்னோடய ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட எப்படி தான் இருக்குது, நீங்கள் யாரோ ஜி மேஜர் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். கேளுங்க, ஆண்டவரே, how am I relating to you? What kind of relationship that I have? உங்களுக்கு சில சமயத்தில் அது வந்து இந்த கேள்வி ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்க. இஃப் யூ ஆர் இன் த சிச்சுவேஷன் that you can't even answer the question, check back. What are the habits that you have been keeping? வெறுப்பா, கசப்பா, கோவமா, ஏமாத்தமா, கிரீடியா, என்ன ஹேபிட்? அந்த ஹேபிட்டு உங்களை வந்து துக்கப்படுத்திட்டு இருக்கு, ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கு. எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ப்ளீஸ் செக். ஆஸ்க் ஹோலி டு செக் ஃபார் யூ. உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நீங்கள் ஆவியானவரை கேட்கணும். அதை ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இவ்வளோ நான் ராஜாவாக இருந்து மேலேருந்து கீழே பார்க்காம கீழேருந்து மேலே பார்த்து நான் ஒரு சரியான ஒரு வீக்கான கிறிஸ்டியனாக இருந்து வாழ்ந்ததுக்காக என்னை மன்னின்னு சொல்லி ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே கேளுங்க. ஜீசஸ், உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை. ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, என்னை தாங்குவதும் ஏந்துவதும் பார்த்தா, உம்மை அப்பாடு கூப்பிடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பாரு. என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா, உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். ஏசப்பா, 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 ஏசப்பா. God is looking for you, son. கர்த்தர் உனக்காய் ஏகி கொண்டிருக்கிறார். ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவாய் ஒரு பிள்ளையா என்னிடத்தில் நீ வருவாய். கர்த்தர் உன்னை நோக்கி இந்த நாளில் கேட்டுக் கொண்டு இருக்கிறார். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நீ இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மலையின் மேல் கட்டின அந்த வீட்டை என்னை தாங்குவதும் ஏங்குவதும் பார்த்தா, உம்மை அப்பாடு கூப்பிடுவேன். ஆண்டவரே, என்னவா காரியங்கள் நம்ம தாங்கி வந்திருக்காரு இவ்வளவு நாள். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா, உம்மை அம்மானு கூப்பிடுவேன். சின்ன பிள்ளை சாப்பிடலடா, அம்மா குருவியை காமிச்சு இந்த பாரு குருவி பாரு குருவி பாரு குருவி பாருன்னு சொல்லி அதை சாப்பிட வைக்கிறாங்க தெரியுமா? அதுதான் சொல்றாரு. That's the kind of relationship that the Holy Spirit is talking to you. பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது எப்படி சோறு சாப்பிட, துப்பும் போது எப்படிலாம் கேட்குறாங்க தெரியுமா? That is the amount of love that God is talking to you. God says, I love you son, I love you daughter. நீ ஏன் இந்த அன்பை மனுஷ இடத்துல தேடுற? நீ ஏன் இந்த அன்பை மற்றவங்க இடத்துல தேடுற? என்கிட்ட தேட வேண்டிய அன்பை நீ ஏன் மற்றவங்கிட்ட தேடிட்டு இருக்க? நீ ஏன் தூரமாய் நிற்கிற மகளே? நீ ஏன் தூரமா நிற்கிற மகளே? அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படாதே மார்த்தா. கர்த்தர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, என் சமூகமே. கிராபாசாத்தா. God says, my presence is enough for you. My presence will be your answer.
and I will take care of every single things that you need. உங்களை தாங்கி ஏந்துறதுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாள்லையும் ஆவியானவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். You have to ask for apology. Holy Spirit, I deliberately sinned against you. ஆண்டவரே நீ மன்னிப்பு கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஓரி பாலாஜி மரான் செரே மோசோந்து. ஆவியானவரே ஓரி பாலாபா ஷதர். ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களை துக்கப்படுத்தினேன். I kept so many boyfriends and girlfriends in my life. When I married with the Holy Ghost, what adulterous generation I was. விபசார சன்னதினே அப்போஸ்தலர் பவுல் சொன்னது ரைட்டு தான் ஆண்டவரே, கரெக்டாக தான் இருக்கு ஆண்டவரே. Forgive me for all this spiritual adultery that I've been committing all these years. I want to change my habit. I need help. உதவுங்க. At your cross, ஆண்டவரே, எஸ், at your cross, கர்த்தருடைய சிலுவையை பார்த்து தூக்கி பாருங்க. அந்த உறவை சரிப்படுத்துங்க. தேவையில்லாத ஹேபிட்டில் தூக்கி போடுங்க. தேவையில்லாத பாய் ஃப்ரெண்டை தூக்கி போடுங்க. ரெண்டையும் வச்சுக்க முடியாது. You have to drop one. You have to take one. Ubala Saka. கர்த்தர் உன்னை ராஜரீகமாய் ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த சால்வியை கர்த்தர் உங்கள் மேலே ஏற்கனவே போட்டிருக்காரு. இன்னைக்கு திருப்பி உங்களுக்காக போட போகிறார். God's going to put back again the royal rope. Royal rope அப்படின்னா அந்த ராஜா போட்டிருப்பாங்களே சட்டை. God will put for you as you want and long for His love. ஓ ஷபரா கபாசாந்தா ரபரி பாரி. ஆண்டவர் நன்றி செலுத்தோமா? எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை நம்ம நேசிக்கிறாரு பாருங்க. அதான் அப்பாவோட அன்பு, அதான் அம்மாவோட அன்பு. எப்படி இருந்தாலும் நேசிப்பாங்க. நல்லா இருந்தாலும் நேசிப்பாங்க, குறையா இருந்தாலும் நேசிப்பாங்க. He loves you. And God says, I love you son, I love you daughter. உன்னுடைய உபத்திரங்களை குறித்து நீ கண்ணீரோடு இருப்பது என்ன? Why are you so much troubled because of your tribulation? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓடி வா, திருப்பி ஓடி வா, சமூகத்துக்கு ஓடி வா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த பாடலை பாடி முடிப்போம். For your love to me. Thank you Jesus. For your grace so free. I lift my voice to praise your name. Praise you again and again. You are everything. You are my all. பிதாவே, இந்த நாளில் காணொளி மூலியமாகவும் இந்த நாளில் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். இயேசுவோடு இருக்கிற அந்த உறவை இன்னைக்கு அவங்க சரிப்படுத்தி வீடு திரும்ப வேலையிலே ஆண்டவரே இவரோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க. Even after this meeting, even after this live broadcast, I want the Holy Spirit to continue to minister to everyone who listens to this message. And the Holy Spirit will continue to bless them as they continue to make brand new relationship. In Jesus' mighty awesome name, I bless them. I bless them. Amen. Amen. சரி, ராபோஜனுக்கு ஆயத்தமாக போகிறோம். So for those people who are watching on live, thank you so much. I love you so much. Keep connecting with the Holy Spirit. Keep be in the relationship with the Holy Spirit. The text message I already sent in Revival Generation. I think Pastor Melvin will put also in Facebook. You can read. இதை படிக்கலாம். நீங்கள் இந்த மெசேஜ் திருப்பி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்து சகல காரியத்தையும் செய்து முடிப்பார். God bless you. Shalom. Bye bye.